பிரைஸ் தி லார்ட். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு சொல்லும் பொழுது, நான் உங்களை ஆவிக்குரியவர்களாய் பார்க்க விரும்புகிறேன், ஆனா உங்களை மாம்சத்துக்குரியவர்களாய் பார்க்கும்படியான கட்டாயத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். பாருங்க, இங்க பவுலுடைய ஆசை இவங்க எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்தவங்க, ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லி கொரிந்து பட்டணத்தார பேசணும்னு அவருக்கு ஆசை. ஆனா கொரிந்து பட்டணத்தாருடைய ஒரு சில காரியங்களின் நிமித்தம் பவுலினால அவர்களை ஆவிக்குரியவர்கள் என்று சொல்ல முடியல. இன்னும் ஆழமா பார்த்தோம்னா, கிறிஸ்துவுக்குள்ள நீங்க குழந்தைகளா இருக்கிறீங்கன்னு பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இங்க அடுத்த 2 வசனத்துல பவுல் சொல்லுகிறாரு, உங்களை வளர்க்கும் பொழுது போஜனம் கொடுத்தா நான் உங்களை வளர்த்தேன், உங்களுக்கு தேவையான பாலை கொடுத்து நான் வளர்த்தேன். அதாவது ஒரு குழந்தையை வளர்க்கிறது போல சத்தியத்துல ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு எடுத்து சொல்லி உங்களை வளர்த்தேன், ஆனாலும் இப்பயும் நீங்க குழந்தைகளாவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அடுத்து 3ஆவது வசனத்துல சொல்லும் பொழுது, எதற்கு நான் உங்களை குழந்தைன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாருன்னா, உங்களுக்குள்ள பொறாமை இருக்கிறது, உங்களுக்குள்ள வாக்குவாதம் இருக்கிறது, உங்களுக்குள்ள பேதங்களும் இருக்கிறது என்று பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாமும் கூட நாம் வசனத்திலே வளர்க்கப்பட்டு இருக்கலாம். எனக்கு 5 அதிகாரம் தெரியும், 6 அதிகாரம் தெரியும், அந்த வசனம் எங்க இருக்குன்னு கேட்டா நான் சொல்லுவேன் அப்படின்னு நம்ம எல்லாவற்றிலும் தரவா இருக்கலாம். ஜெபம் நான் அவ்வளவு நேரம் நான் பண்ணுவேன், ஜெபம் நான் பண்ணுகிற நேரத்துல நான் ஆவியில நிரப்பப்படுவேன் அப்படின்ட்டு சொல்லுகிற ஒரு சகோதர சகோதரியை நீங்கள் காணப்படலாம். சபையின் காரியத்துல எல்லாவற்றிலும் நான் ஈடுபாடு செய்வேன், ஊழியத்துக்கு போவேன் அப்படின்ட்டு இருக்கிற தேவ பிள்ளைகளாய் நீங்கள் காணப்படலாம். ஆனால் பவுல் சொல்லுகிற காரியம் என்ன? உங்களுக்குள்ள பொறாமை இருந்தது என்றால், வாக்குவாதம் இருந்தது என்றால், பேதங்கள் காணப்பட்டதே என்றால், நீங்கள் இன்னமும் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளாய் காணப்படுகிறீர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போமே, நமக்குள்ள இப்படிப்பட்ட காரியங்கள் இருந்ததே என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள்ள குழந்தைகளாவே இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை குழந்தையாவே பார்க்க விரும்பல. பிரியமானவர்களே, யோசிச்சு பாருங்களேன், ஒரு குழந்தை இருக்குதுன்னா அந்த குழந்தைக்கு தேவையான சத்து எல்லாம் கொடுத்து அது பலன் அடைந்து ஃபர்ஸ்ட் அது தவழ்ந்து போகணும்னு ஆசைப்படுவோம், அதுக்கு அடுத்தது எதையாவது பிடிச்சு அது நடக்கணும்னு ஆசைப்படுவோம், அதுக்கு அடுத்தது நல்ல ஓடி ஆடி விளையாடணும்னு ஆசைப்படுவோம். பாருங்க, இதே வாஞ்சை கர்த்தர் நம்மீது வைத்திருக்கிறார். என்னுடைய மக எனக்குள்ள ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று வந்த பிறகு என்னுடைய மகனோ அவன் தவழ்ந்து அதுக்கு அடுத்தது நடந்து எனக்குள்ள வளரணும்னு கர்த்தர் நம்மை பார்த்து விரும்ப மாட்டாரா? சற்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போன பிறகுதான் நாம் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது சிருஷ்டியா இருக்க முடியும். பாருங்க, சற்று சிந்தித்து பார்ப்போம். பழைய காரியங்கள் நமக்குள்ள காணப்பட்டுச்சுன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அப்பா அந்த காரியத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு. கட்டாயம் நம்மளுடைய வாஞ்சிய கர்த்தர் பார்ப்பார். நாம் கிறிஸ்துவுக்குள் இனி குழந்தைகளாய் அல்ல, இனி நாம் கிறிஸ்துவுக்குள்ள வளர வாஞ்சிக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.